வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. என்னடா வெறும் 55 பாயிண்ட்ஸு ஆனால் சூப்பர் டூப்பராக இருக்கிறான்னு சொன்னால் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் காட்டிகிட்டு இருக்கு. மார்க்கெட் அந்த 24,665 அந்த லெவலில் இருந்து கொஞ்சம் இட்ஸ் ஷோயிங் மோர் ஆஃப் ஸ்ட்ரென்த் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னால் நிறைய மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்ட் டிப்பிக்கலாக ஒரு பேஸ் ஃபார்மேஷன் கொடுத்து ஒரு மொமெண்டம் கொடுத்து வால்யூமோட பிரேக் அவுட் ஆகிருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 ஸ்டாக்குக்கு மேலே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி அதை பற்றி ஒரு 6-7 ஸ்டாக்கை பற்றி நம்ம சும்மா அப்படி லேஸாக டச் பண்ணலாம். அண்ட் இன்டெப்த் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்ட் நிறைய அப்சைட் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. மேபி இன்னும் ஒரு 6-7% இருக்கும். அந்த ஸ்டாக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். பட் டெஃபினெட்லி நாளைக்கு அதை பற்றி ஒரு டச் பண்ணலாம். சார்ட்டோட நாளைக்கு டச் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து 55 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு அண்ட் 96 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 132 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி -150 பாயிண்ட்ஸ் 149 எக்ஸாக்டாக சொல்லணும். ஆனால் ப்ரீமியமில் இருக்குது 158 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே வந்து ஆல்மோஸ்ட் 348 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். நிஃப்டியோட லெவல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்று வந்து 25,000 லெவல்ஸில் 25,000 கால் வந்து ஹையஸ்ட் ரைட் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த லெவல் வரைக்கும் இருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து மோர் ஆஃப் ஸ்ட்ராடல் போட்டு வச்சுருந்தாங்க. 24,600 காலையும் விற்றுருந்தாங்க, புட்டும் விற்றுருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கான அந்த சைட்வேஸ் மூமெண்ட் வந்து மோர் இன்றைக்கி வந்து அது காட்டிக்கிட்டு இருந்துச்சு. சம்வேர் இன்பிட்வீனில் வந்து ஒரு ஸ்விங் கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து ஃபைனான்ஸ் டொமைன், அதாவது என்பிஎஃப்சி, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஜியோ ஃபைனான்ஸு, அதுக்குமா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, இவங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரென்த் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி சிமெண்ட் செக்டார், அது வந்து டால்மியா பாரத் ஆகட்டும், இல்லை ஜேகே சிமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை அல்ட்ராடெக் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து நல்லா இருந்துச்சு. மார்க்கெட்டில் ஓரளவுக்கு வந்து மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் காட்டுது அண்ட் ஸ்ட்ரென்த்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் லாங் ஆஸ் நிஃப்டி வந்து அந்த 24,665 அந்த லெவலை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி செக்டார் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்கிச்சு. இந்த நௌக்கரி, அதுக்கப்புறமா பாலிசி பஜாரு, டிமார்ட்டு, நைகா, இவங்க எல்லாருமே வந்து அடி வாங்கியிருந்தாங்க. பட் அந்த ஒரு பர்டிகுலர் செக்டாரை தவிர, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் இதை தவிர மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரென்த் வைஸ் தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் எஸ், பேங்கிங் செக்டார் வாஸ் நாட் தட் குட். பேங்கிங் செக்டாரில் எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 ஸ்டாக்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் ஆகட்டும், ஃபெடரல் பேங்க் ஆகட்டும், ஆர்பிஎல் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து 0.1 to 0.3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பாயிண்ட்டு தான். ஆனால் நெகட்டிவ் சைடில் வந்து இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கெனரா பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த வீக்னஸ் வந்து காட்டியிருக்கு. பெரிய வீக்னஸ் கிடையாது. இட் வாஸ் மோர் ஆஃப் ஏ புல் பேக் ரேலின்னே நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸில் ரைட், ஐஆர்எஃப்சி ஆகட்டும், ஐஆர்சிடிசி ஆகட்டும், ஐஆர்பி ஆகட்டும், கண்டெய்னர் கார்பரேஷன், ஏற்கனவே கண்டெய்னர் கார்பரேஷன் நம்ம எதிர்பார்த்த டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அண்ட் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா நேற்று லெவல்லே க்ளோஸ் ஆகிருக்கு. நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 2 ஸ்டாக்கு, அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் அதானி போர்ட். அதானின்னு சொன்னதுக்கு மாதிரி தான் இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங், இன்றைக்கி காலையில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து போயிட்டுருக்கு. 2024 பெஸ்ட் ஸ்டாக் ரைட், பெரிய வெல்த் கிரியேட் பண்ண ஸ்டாக் யாருன்னு கேட்டால் அதானி கிரீன். ரெண்டாவது வந்து நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறது வந்து அதானி என்டர்பிரைசஸ். நினச்சி பாருங்களேன், ஊரில் இருக்கிற அத்தனை கான்ட்ரவர்சியும் அதில் இருக்குது. பட் தேர் தி ஹையஸ்ட் வெல்த் கிரியேட்டர்ஸ். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம். இதில் வந்து இவங்க இந்த இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, இந்த ஃபோர்ஜரி பண்ணாங்க, அதை பற்றி நம்ம வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருங்க. நம்ம இங்கே எதுக்கோசரம் வந்திருக்கிறோம்? ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்திருக்கிறது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் வந்திருக்கிறோம். அண்ட் இதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எண்ட் ஆஃப் த டே ஆர் எண்ட் ஆஃப் த இயர் நம்ம என்ன ப்ராஃபிட்டபிலிட்டியில் இருக்கிறோம்? ஒவ்வொரு கம்பெனிலையும் நீங்கள் உள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஆல்மோஸ்ட் எவ்ரி பேங்கிங் கம்பெனி ஆகட்டும், இல்லை எவ்ரி கம்பெனி ஆகட்டும், ஆடிட்டர்ஸை வச்சுட்டு ஆடிட்டிங் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது சொன்னால் யூ டோன்ட் நீட் எனி திங். உன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே இது ஜென்ரேட் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம்.
ஸோ எவ்ரிவேர் தோஸ் கைண்ட் ஆஃப் சேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே அங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சேவிங்ஸ் வந்து டெஃபினெட்லி இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இதில் வந்து பெரிய தப்பு பண்ணுறாங்க, சின்ன தப்பு பண்ணுறாங்கன்றது அந்த விஷயத்துக்கு நம்ம போகல. ஸோ எவ்ரி கம்பெனி ஹேஸ் தி ஆடிட்டிங்கில் என்ன பண்ணுமோ அது பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ் லாங் ஆஸ் அந்த பாக்ஸ்க்கு உள்ளே இருக்கா சேஃபாக வந்து நம்ம இருந்துக்கிறது பெட்டர். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கூகுள் பண்ணுங்கள், இல்லை ஒவ்வொரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ஸை நீங்கள் போய் பாருங்கள். ப்ரொமோட்டர்ஸ் மோர் தென் 70% வச்சுருக்கிறாங்களா? கண்ணை மூடிட்டு அந்த கம்பெனிஸ்லாம் வாங்கலாம். ஏன்னு சொன்னால் டெஃபினட்டாக ப்ரொமோட்டர்ஸ் வந்து கீழே உழுவ விட மாட்டாங்க. இதில் நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம வந்து சொல்லலாம். அதானி குரூப்ஸ் எடுத்துங்க, அபவ் 70% தான். சன் டிவி எடுத்துங்க, நம்ம ஊரில் இருக்கிற சன் டிவி எடுத்துங்க, 76% வந்து ஹோல்ட் பண்ணிங்க. 70% ப்ளஸ் எஃப்ஐஐஸ் ஒரு 11%. எஃப்ஐஐஸ் யாருன்றது உங்களுக்கும் தெரியும். முத்தூட் ஃபைனான்ஸ் எடுத்துங்க. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்க முடியும். 1-2 இல்லை, அட்லீஸ்ட் 100-150 ஸ்டாக்ஸை நம்ம வந்து கொடுக்க முடியும். அண்ட் இது வந்து ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துங்க. எனிவேர் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் 70% ஆஃப் தி கம்பெனி. ஸோ டெஃபினட்டாக அந்த ஸ்டாக்ஸ் வந்து பெருசாக கீழே விழுந்தாலும் இமீடியட்டாக அப்சைட் போகிறதுக்கான நிறைய பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் பார்க்குறது இது எல்லாமே வந்து தனியாக வச்சுங்க. அது வேணான்னு சொல்ல, ஆனாலும் அதில் போயிட்டு வேணாம். அவங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ் மாடல். அதானி என்டர்பிரைசஸ் ஆகட்டும், அதானி போர்ட் ஆகட்டும், அதானி கிரீன்ஸ் ஆகட்டும், ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம், அடுத்த ஒரு 10 வருஷத்தில் இந்த கம்பெனி எல்லாமே வந்து பிரதானமாக முக்கியமாக முன்னாடி இருக்கும். அது வந்து ரிலையன்ஸ் ஆகட்டும், டாடா குரூப் ஆகட்டும். டாடா குரூப் இப்போ ஆஃப்லைட் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்களோட நிறைய நியூ ஏஜ் திங்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஏர்போர்ட்டில் இது ஏர் டிரான்ஸ்போர்ட் ஏர்லைன்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிப் மேனுஃபேக்சரிங், பேட்ரி மேனுஃபேக்சரிங், அதே மாதிரி காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், செல்ஃபோன் அசம்பிளிங். ஒன்றும் இல்லையா, செல்ஃபோனுக்கான கவர் கேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கேஸ்னால் நம்ம வந்து பின்னாடி போடுற கேஸ் இல்லை, செல்ஃபோன்னா அந்த உள்ளே வந்து நம்ம இது பண்ணுறோம்ல, ஆப்பிளுக்கான இது அவங்க ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வேர் மற்றவங்க வந்து வரத்துக்கு யோசிப்பாங்க. பட் திஸ் கம்பெனிஸ் ஆர் கெட்டிங் இன் அ பிகர் வே. அப்போ இது மாதிரி ஒரு லார்ஜ் கம்பெனிஸு இது மாதிரி சின்ன விஷயத்தில் இறங்கும் போதும் ப்ரிசிஷன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, வால்யூம்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. எனிவே நம்ம மெயின் சப்ஜெக்ட்க்கு வரலாம். இன்னைக்கு கேபிட்டல் குட்ஸும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, ஆயில் அண்ட் கேஸும் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. டெக்னாலஜி சைடில் இன்ஃபோசிஸ் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் 2000 rupees பக்கமாக போயிட்டுருக்கு. அண்ட் ஷேர் வேல்யூ இன்றைக்கி அது வந்து 1.1% வந்து அப் ஆகிருக்கு. ஆட்டோ செக்டர்ஸில் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆட்டோ செக்டரில் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் ரைட், மாருதி, டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா இவங்களாம் வந்து வீக்னஸ் காட்டினாங்க. பட் பாரத் ஃபோர்ஜ் ஆகட்டும், இல்லை இது பாஷ் ஆகட்டும், ஹீரோ மோட்டர் காப் ஆகட்டும், அசோக் லைலண்ட், இவங்க 2 பேரும் மேனுஃபேக்சரிங்ஸ். பட் இவங்களாம் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் காட்டினாங்க. ஸோ மார்க்கெட்டில் நிறைய லாங் பில்டப் வந்திருக்கு. ஐஆர்எஃப்சி, டாடா டெலிகாம், டால்மியா பாரத், மேரிகோ. மறுபடியும் மேரிகோ ஞாபகம் வச்சுங்க, இட் இஸ் ஒன்லி எ புல் பேக் ரேலி, இட் இஸ் நாட் எ அப்சைட் ரேலி. இதை வந்து மோர் ஆஃப் புல் பேக்காக தான் இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னொன்று வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து வேதாந்தா வந்து இன்றைக்கி வந்து 3% அப்பாக இருக்குது. அண்ட் டேவோட ஹையில் வந்து ஆல்மோஸ்ட் 525 வரைக்கும் போயிருந்துச்சு. ஞாபகம் வச்சுங்க, 495. மறுபடியும் நான் சொல்கிறேன், 495 அந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, 1.5 மாதத்துக்கு முன்னாடியே அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணியிருந்துச்சு. பிரேக் பண்ணி மறுபடி கீழே வந்துச்சு. கீழே வந்து ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு 2 நாளைக்கு முன்னாடி. ஏன் அந்த 495 சொன்னால், ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பிவட் பண்ண இடம். அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் வால்யூமோட பிரேக் அவுட் ஆகிருக்கு அண்ட் டிசைசிவாக வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்மளோட வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வேதாந்தாவுக்கு டார்கெட் 1500 இன் நெக்ஸ்ட் 4-5 இயர்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம கொடுத்தப்போ அதோட விலை வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 240-250 லெவலில் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 8 மந்த்ஸில் வந்து டபுள் ஆகிருக்கு. அண்ட் ஃபர்தராக வந்து அபவுட் 4-5x பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. வேதாந்தா மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க,
பெரிய லெவலில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மீண்டும் நான் சொல்லிக்கிறேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்றைக்கி இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் நடந்துச்சு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 85 தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு ருப்பி தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. 85 rupees 5 பைசா வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து போயிருக்கு. ஸோ 85 லெவலில் ப்ளீச் ஆகிருக்கு. புது கவர்னர் வரத்துக்கும் 85 பிரேக் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரைட் நவ் 84, 82ல் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ் நேற்றே வந்து 2700 லெவலில் வந்து பிரேக் பண்ணி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் ரைட் நவ் சம்வேர் இது வந்து ஸ்பாட் ரேட்டு 2728-29 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வர் அதே மாதிரி 32.5 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ரைட் நவ் கோல்டு அப் ஆகிருக்கு, பட் சில்வர் டவுன் சைடில் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்றும் யூஎஸ் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்து நெகட்டிவாக ஃப்ளாட் நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆச்சு. ஃப்ளாட்னா ஒரு -153 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா முந்தா நேற்றும் நெகட்டிவ் இருந்துச்சு, நேற்றும் நெகட்டிவ் இருந்துச்சு. அவங்க வந்து கூகுளில் வந்து புதுசாக நாங்கள் வந்து ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம், சூப்பர் டூப்பர் பவர்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி இந்த சிப்பு, இந்த பவர்ஃபுல் சிப் அலாங் வித் ஏஐ என்ன பண்ண போகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இந்தியாவில் கோல்டு மார்க்கெட்டில் ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் ஒருத்தரை 8000 லெவலில் வந்து பிரேக் ஆகி 8050 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட் ஜிஎஸ்டியோட விற்கிற கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 95,500 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி பர் கேஜி சில்வர். இது ரெண்டுமே வந்து சென்னையோட ரேட்டு. இந்தியா விக்ஸை வந்து மீண்டும் ஒருத்தரை பாயை விரிச்சு போட்டு படுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் 3.7% வந்து டவுன், 13.27% வந்து பாயிண்ட்ஸில் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும், எனிதிங் பிலோ 13 or 14 வந்து இந்தியா விக்ஸ் டசன்ட் ஹாவ் எனி வேல்யூ. நான் சில ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்டாக் லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணுங்கள். எல்லாமே வந்து எல்லாமே வேணாம், நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பிட்வீன் 10 to about 30% அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில ஸ்டாக்ஸ் வந்து ஈவன் 60% பாசிபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட் 3 to 6 months. நான் ஸ்டாக் லிஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிங்க. ஜிஎம்டிசி, பிபிசிஎல், ஹில்டன், சவுத் இண்டியன் பேங்க், ஜேகே சிமெண்ட்ஸ், ஜீனிஸ் பவர், டிவிஎஸ், எஸ்சிஎஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட சார்ட் போடுங்க. டெய்லி சார்ட், வீக்லி சார்ட் நீங்கள் போட்டுட்டு இந்த ஸ்டாக் வந்து எப்படி இருக்குன்றது நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.